in the presence of Almighty God. இதோ அந்த பரிசுத்தமான தேவனுடைய He பாதத்திலே will never disappoint you. உங்களை ஒருபொழுதும் அவர் ஏமாற்ற மாட்டார். Christmas is more than a festival. இந்த கிறிஸ்துமஸ் ஆனது பண்டிகையை காட்டிலும் மேலானது. It is more than Santa Claus. சாண்டா கிளாஸையும் மேலானது. It is more than Christmas trees. அது இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீயை காட்டிலும் மேலானது. It is more than all these shining and glittering stars. இங்கே பார்க்கிற பிரகாசமாக இருக்கிற இந்த நட்சத்திரங்களை காட்டிலும் மேலானது. It is more than shopping. அது ஷாப்பிங்கை போவதற்கு காட்டிலும் மேலானது. One woman, ஒரு அம்மா இப்படியாக a lady in Japan, ஜப்பான்ல ஒரு அம்மானவர்கள் she went for shopping, Christmas shopping. அவர்கள் இப்படியாக கிறிஸ்மஸ் ஷாப்பிங்க்கு போனாங்க. People wait for December அங்க இருக்கிற ஜனங்கள் பாத்தீங்கன்னா அந்த டிசம்பர் மாதத்திற்காக காத்து so that they can shop for whole year. அந்த ஒரு வருடம் முழுவதுக்கும் உண்டான அந்த ஷாப்பிங் அந்த மாதத்துல முடித்து விடுவார்கள். She went for Christmas shopping. அவள் இப்படியாக கிறிஸ்மஸ் ஷாப்பிங்காக போனாள். She grabbed everything, whatever she could, grab. அவள் கைகளில் கிடைத்தது எல்லாவற்றையும் அள்ளி கொண்டாள். In one hand 10 bags, another hand 10 bags. ஒரு கையில 10 பேக், இன்னொரு கையில 10 பேக். Literally struggling to walk. இப்படியாக பிடித்துக்கொண்டு நடக்கவே சிரமப்பட்டாள். Somehow she managed to squeeze into the elevator. இப்படியாக நடந்து அந்த லிஃப்ட் கிட்ட போய்ட்டா. A man was observing her. அங்க நின்று ஒரு நபர் இப்படியாக அவளை பார்த்து He கொண்டிருந்தார். asked this woman. அவள் இப்படியாக அந்த அம்மையாரை பார்த்து கேட்டாள். What ma'am, heavy shopping, heavy Christmas? என்னம்மா இவ்ளோ அருமையா கிறிஸ்மஸ் ஷாப்பிங் பண்ணி முடிச்சிட்டீங்களா? பண்டிகை ரொம்ப ஜோரா கிறிஸ்மஸ் பண்டிகை. Yes sir, look at me, enjoying shopping. ஆமா ஆமா இந்த கிறிஸ்மஸ் நாட்கள்ல எவ்வளோ நான் இந்த ஷாப்பிங் என்ஜாய் பண்றேன் தெரியுமா? Okay ma'am, do you know what Christmas is all about? சரிமா உங்களுக்கு கிறிஸ்மஸ்னா என்னன்னு தெரியுமா? Don't know sir. எனக்கு தெரியாது சார். I don't know what Christmas is. It's just another festival. இது இன்னொரு பண்டிகைன்னு நினைக்கிறேன். So I enjoy shopping during Christmas season. ஆகவே இந்த கிறிஸ்மஸ் நாட்கள்ல இப்படிப்பட்ட ஷாப்பிங் பண்ணுவதில எனக்கு ரொம்ப சந்தோஷம். Ma'am, it is about Jesus. அம்மா இது இயேசுவை குறித்தது. Christmas is about Jesus. கிறிஸ்மஸ் என்றால் இயேசுவை குறித்தது. And this woman turned to this man and say, is this the day Jesus died? அந்த அம்மா இப்படியே கேட்டாங்க, இந்த நாள்ல தான் இயேசுவானவர் மரித்து போனாரா? That is how the world is celebrating Christmas. அப்படியாக தான் இந்த உலகம் கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கிறது. It is not all these Christmas trees and Santa Claus. இது அந்த சாண்டா கிளாஸ் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை குறித்தது அல்ல. It is not just biryani. அது பிரியாணியை குறித்தது அல்ல. It is not partying. அப்படியாக கொண்டாடுவது அல்ல. For God's children, இந்த தேவ பிள்ளைகளுக்கு Christmas is a spirit. இந்த கிறிஸ்துமஸ் ஒரு கிறிஸ்துமஸின் ஆவியாக That இருக்கிறது. doesn't vanish. அது ஒழிந்து போகாத ஒரு That doesn't die. அது மரித்து போகாத ஒரு ஆவி. At the end of December, இந்த டிசம்பர் மாத முடிவிலே கூட for some people Christmas is a spirit. சில பேருக்கு இந்த கிறிஸ்துமஸ் ஒரு ஆவியாக இருக்கிறது. They wait for this September. அவர்கள் செப்டம்பர் மாதத்திற்காக Oh, காத்திருந்து Christmas is approaching. கிறிஸ்துமஸ் நாட்கள் வரப்போகிறது. And the Christmas spirit will come. அந்த கிறிஸ்துமஸ் ஆவியானது எனக்குள்ளாக வரும். And the Christmas spirit will possess them. இதோ அந்த கிறிஸ்துமஸ் ஆவி அப்படியே என்னை பிடித்துக் கொள்ளும். Again October. அந்த அக்டோபர் மாதத்திலே So கூட excited. இன்னும் அவர்கள் குதூகலமாக இருப்பார்கள். November. நவம்பர் மாதம் வரும். Possessed by Christmas spirit. இப்படியாக இந்த கிறிஸ்துமஸ் ஆவியிலே பிடித்துக் கொண்டவர்களாக. And come December. அப்பொழுது டிசம்பர் மாதத்துக்குள்ளே When வந்து December comes, டிசம்பர் மாதம் வந்த பொழுது and the Christmas spirit will settle in them. இந்த கிறிஸ்துமஸ் ஆவியான அப்படியே அவர்கள் மேல் தங்கிவிடும். And after 25th, 25 நாட்களுக்கு மேலாக and if a little biryani is left over, கொஞ்சம் பிரியாணி மிச்சம் இருந்ததுனா still Christmas is there. அவர்களுக்கு இன்னும் கிறிஸ்துமஸ் நினைப்பு. Little kebab left over, கொஞ்சம் கபாப் மீதியாக இருந்தது. Christmas is still there. இன்னும் கிறிஸ்துமஸ் இருக்குன்னு நினைப்பாங்க. அடுத்த நாள் இந்த கிறிஸ்மஸ் பிரியாணியை சூடு பண்ணி சாப்பிடுறதுல இருக்கிற சுகம் பாருங்க, அந்த டேஸ்ட். Oh, it's such a joy to reheat and eat the biryani. சான்ஸ் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சான்ஸே இல்லைன்னு சொல்லுங்களேன். அந்த பிரியாணி முடியிற வரைக்கும் கிறிஸ்மஸ். Till the biryani gets over, they celebrate Christmas. But after that, ஆனால் அதன் பின்பாக the spirit, அந்த ஆவியானது like a bird, ஒரு பறவையை போல will fly. அப்படியே பறந்து போய்விடும். But for God's children, ஆனால் தேவ பிள்ளைகளுக்கோ the Christmas spirit இந்த கிறிஸ்துமஸ் ஆவியானது will dwell in us. அப்படியே நமக்குள்ளாக தங்கியே Will இருப்பார். dwell in us. நமக்குள்ளாக தங்கியே Not இருக்கும். just during Christmas season. கிறிஸ்துமஸ் நாட்களில் மட்டுமல்ல 24/7. 24 மணி நேரம் 7 The Christmas spirit இந்த கிறிஸ்துமஸ் ஆவி will be active. அப்படியே நமக்குள்ளாக இருந்து Will be alive. அந்த உயிரோடு கூட இருக்கும். Beyond December. இந்த டிசம்பர்
மாதம் சென்ற பின்பாக 365 days, 365 நாட்களிலும் கூட the Christmas spirit is in us, இந்த கிறிஸ்துமஸ் ஆவியானது நமக்குள்ளாகவே alive. உயிரோடு கூட Give God glory. தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். Give God glory. தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். Amen. Someone said like this. இப்படியாக ஒருவர் சொன்னார். Rich Miller said like this. ரிச் மில்லர் என்பவர் இப்படியாக சொன்னார். When Christ entered our world, கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த பொழுது he didn't come to brighten our Decembers, இந்த டிசம்பர் மாதங்களை பிரகாசிப்பதற்காக அவர் but to வரவில்லை. transform our lives. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கும்படியாக Let me repeat it again. நான் திரும்பவுமாக சொல்கிறேன். When Christ entered our world, கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த பொழுது he didn't come to brighten our Decembers, இந்த டிசம்பர் மாதங்களை பிரகாசிப்பதற்காக but வரவில்லை. to transform our lives. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கும்படியாக வந்தார். Give God glory. தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். Hello, give God glory. தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். போதாது. நாலாவது சர்வீஸ்ல கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கிறேன். I'm shouting in the fourth service. நீங்க சத்தமா என்ன ஒரு கை தட்டி ஆண்டவரை மயப்படுத்தலாம் இல்ல? Please clap your hands and give glory to God. செகண்ட் சார். Thank you. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்ச பிறகு என் பையன் உள்ள ஓடி வந்தான். After the first service my son came running to me. அப்பா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத. He said, "Appa, please don't strain too கொஞ்சம் much. ரிலாக்ஸ் பண்ணு அப்படிங்கனா. Please relax." முடியாது, இங்க வந்து இந்த கிறிஸ்மஸ்க்கு இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணாதான் என்ன மக்கள் கேட்பாங்க. I said it's not just possible, only if I preach like this people would ஏனா listen. கண்ணெல்லாம் அந்த சாரி அன்னிக்கு இவங்க எடுத்துட்டு இருக்காங்க போல, அதே கடைக்கு போயிருக்காங்க So போல. eyes are always on the dress the other person is wearing. அதை எடுத்துக்கணும் நான். Oh, I should have taken that saree. ஸோ கண்ணெல்லாம் சாரி மேலேயும் சுடிதார் மேலேயும் அது மேலேயும் இது மேலேயும் இருக்கும். கஷ்டம்தான், கிறிஸ்மஸ் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறது கஷ்டம்தான். So it's very difficult to preach on a Christmas day. சீக்கிரம் முடியான்றீங்களா? ஓகே, ஸோ இட் இஸ் நாட் அபவுட் எனிதிங் தட் த வேர்ல்ட். இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை குறித்து அல்ல. When we remember நாம் Christmas, நாம் கிறிஸ்மஸை நாம் நினைக்கும் பொழுது we remember Christ, நாம் கிறிஸ்துவை நினைக்கிறோம். but we should also remember the vessel that carried Christ. அந்த நாளிலே கூட கிறிஸ்துவை சுமந்த அந்த ஒரு கருவியை நாம் நினைக்க We வேண்டும். are not here to worship that vessel. அந்த பாத்திரத்தை நாம் இந்த இடத்தில் வைத்து ஆராதிக்க It is just a vessel. அது ஒரு கருவி, ஒரு பாத்திரம். Mary is just a vessel மரியாள் ஒரு பாத்திரமாக இருந்தாள். that God used. தேவன் உபயோகித்த ஒரு பாத்திரமாக. But that's a wonderful character. ஆனால் அது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு Very, very கேரக்டர். powerful character. மிகவும் வல்லமையான ஒரு கேரக்டராக So இருக்கிறார். we are going to meditate about that ஆகவே அந்த ஒரு கேரக்டரை குறித்து இந்த நேரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். character. Luke chapter number 1. என்று பெயரிடுவாயாக. This one shall be great, the son of the most high shall he be called. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். And God the Lord shall give to him the throne of David his father. கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். Here we see, இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம், angel Gabriel தேவதூதன் காபிரியேல் ஆனவர் sent by God to Mary. தேவனால் அனுப்பப்பட்டு மரியாளிடத்தில் வந்தார். He is coming to Mary அவர் மரியாளிடத்தில் வந்து with this message. இப்படிப்பட்ட ஒரு செய்தியோடு கூட வந்தார். Christmas is more than a festival. இந்த கிறிஸ்துமஸ் ஒரு பண்டிகையை காட்டிலும் மேலானது. Christmas is a miracle. கிறிஸ்துமஸ் ஒரு அற்புதமாக I said Christmas is a miracle. கிறிஸ்துமஸ் என்பது ஒரு அற்புதம். And Christmas is a message. கிறிஸ்துமஸ் ஒரு செய்தியாக இருக்கிறது. Christmas is a mission. கிறிஸ்துமஸ் ஒரு ஊழியமாக இருக்கிறது. Christmas is a mandate. கிறிஸ்துமஸ் ஒரு கட்டளையாக இருக்கிறது. So let's meditate this miracle first. ஆகவே இப்பொழுது முதலாவது அந்த அற்புதத்தை நாம் தியானம் செய்வோம். My God is a miracle working God. நம்முடைய தேவன் அற்புதத்தை செய்கிற தேவனாக I said my இருக்கிறார். God is a miracle working God. நம்முடைய தேவன் அற்புதத்தை செய்கிற தேவன். 2020 Christmas. 2020ஆம் ஆண்டின் கிறிஸ்துமஸ். You may be desperate நீங்கள் இப்படியாக காத்து to கொண்டிருப்பீர்கள். receive some miracle ஏதோ ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக that you've been praying for, அதற்காக நீங்கள் ஜெபித்துக் that கொண்டிருப்பீர்கள். you've been longing for. அதற்காக நீங்கள் மிகவும் காத்து You கொண்டிருப்பீர்கள். are so desperate. எப்படியாவது அது உங்களுக்கு கிடைக்க வேண்டும் God, என்று. this is my situation. இது என்னுடைய சூழ்நிலையாக God, இருக்கிறது. this is my need. இது என்னுடைய தேவையாக God, இருக்கிறது. this is my problem. இது என்னுடைய ப்ராப்ளமாக இருக்கிறது. Do something about it. எதையாவது எனக்கு எப்படியாவது
இதிலிருந்து ஒரு விடுதலை கொடும். intervene. எப்படியாவது நீர் இடைப்படும். I need a miracle. எனக்கு ஒரு அற்புதம் தேவை. I want you to open the door எனக்கு கதவுகளை நீர் திறந்தருளும். that is shut for the long time. அது இப்படியாக பல நாட்கள் So மூடப்பட்டிருக்கிறது. you may be asking God for a miracle. இப்படியாக நீங்கள் தேவனிடத்தில் ஒரு அற்புதத்திற்காக Maybe, காத்துக்கொண்டிருக்கிறீர்கள். God to heal your sick body. ஒருவேளை நீங்கள் சுகவீனமாக இருந்தால் அது சுகத்தை நாடுகிறீர்கள். Maybe bring some change in your marriage. ஒருவேளை உங்களுடைய திருமணத்திலே ஒரு மாறுதலை A பார்க்கிறீர்கள். change in a relationship. ஒரு உறவிலே ஒரு மாறுதல் வேண்டும் என்று Whatever காத்திருக்கிறீர்கள். it is. அது எதுவாக இருந்தாலும் God கூட is a miracle working God. தேவன் அற்புதத்தை செய்கிற தெய்வமாக இருக்கிறார். Angel said to Mary, இப்படியாக தேவதூதன் மரியாளிடத்தில் you பேசினார். will conceive நீ கர்ப்பம் and அடைவாய். you will give birth to a son. நீ ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய். Mary was so puzzled. மரியாள் அப்படியே திகைத்து நின்றாள். She was so frightened, so confused. அவள் பயந்து போய் குழப்பம் அடைந்தவளாக நின்றாள். Lord, I just got engaged to Joseph. இப்பொழுதுதான் நான் யோசேப்புக்கு எனக்கு திருமணமாக And மனமுடிக்கப்பட்டிருக்கிறது. before அதற்கு முன்பாகவே we could come together. நாங்கள் ஒன்று கூடும் முன்பாகவே How can this be possible? இது எப்படி சாத்தியமாகும்? I cannot imagine. இது என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. Lord, you have come to a wrong person. நீங்கள் ஏதோ ஒரு தவறான நபரிடத்தில் I வந்திருக்கிறீர்கள். am waiting to get married to Joseph. நான் யோசேப்பு மனமுடிக்க காத்துக் I am கொண்டிருக்கிறேன். not a married woman, a barren woman. நான் திருமணமான மகள் அல்ல. Go meet someone வேற யாராவது போய் நீர் பாரு. who is married, மனமுடித்த யாரையாவது போய் who பாரு. desperately needs a child. அவர்கள் இப்படியாக ஒரு குழந்தைக்காக காத்திருக்கிறவளை போய் Go பாரு. give them a child. அவர்களுக்கு போய் குழந்தையை Give பாரு. them a miracle baby. அவர்களுக்கு இந்த அற்புத குழந்தையை நீர் I am தாரும். unmarried. நாம் திருமணம் ஆகாதவள். How can this be possible? எப்படி சாத்தியமாகும்? And first of all, முதலாவதாக I don't need this miracle only. இந்த அற்புதம் எனக்கு தேவையில்லை. I never asked for this miracle. இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நான் கேட்கவில்லை. Child of God, தேவ பிள்ளையே, maybe you are asking God for some miracle. ஏதோ ஒரு அற்புதத்தை நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். God says, தேவன் சொல்கிறார், child, மகளே, I am there. நான் I இருக்கிறேன். am a miracle working God. நான் அற்புதத்தை செய்கிற தேவன். Whatever you are asking, நீ என்ன கேட்டாலும் I know. எனக்கு நன்றாக I தெரியும். know your desperate situation. உங்களுடைய அந்த சூழ்நிலையை நான் But அறிந்திருக்கிறேன். still, ஆனாலும் I கூட want to give you more than what you are asking. கேட்பதற்கு மேலாக நான் கொடுக்க Give விரும்புகிறேன். God glory. தேவனுக்கு மகிமை செலுத்து. Give God glory. Hallelujah. This is not possible. இது சாத்தியம் அல்ல. Amen. But God says, ஆனால் தேவன் சொல்கிறார், this is going to be a supernatural miracle. ஆனால் இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம். Mary could not believe மரியாளுக்கு அதை ஏற்றுக்கொள்ள with முடியவில்லை. her carnal mind. இதோ அந்த மாம்ச சிந்தையோடு கூட அவளால் அதை நினைக்க She முடியவில்லை. could not comprehend. அதை அவளால் யூகித்து பார்க்க But முடியவில்லை. God had to show. ஏனென்றால் தேவன் அவளுக்கு காண்பிக்க வேண்டியதாயிற்று. God told Mary, இப்படியாக மரியாளிடத்தில் சொன்னார், Mary, you don't believe? மரியாளே, உனக்கு விசுவாசம் இல்லையா? Listen, Mary. என்னிடத்தில் கேளு. Go to your relative, உன்னுடைய அந்த ரிலேட்டிவ்க்கு இடத்தில் போய் நீ கேளு. Elizabeth. சொந்தக்காரின் இடத்தில் எலிசபெத் இடத்தில் She போய் is கேளு. now 6 months pregnant. அவள் இப்பொழுது 6 மாத கர்ப்பவதியாக இருக்கிறாள். She was barren. அவள் குழந்தை இல்லாத ஒரு மகளாக Read இருந்தாள். this scripture passage. இந்த வேத வசனத்தை நாம் வாசிப்போம். Verse number 36. 36வது வசனம். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். முதிர் வயது சொல்லுங்க, முதிர் வயதுன்னு சொல்லுங்களேன். Old age. Somebody say old age. முதிர் வயது. For God, தேவனுக்கு old age is not a problem. முதிர் வயது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெரிய பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லுங்களேன். அதுக்கு அது அவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஓல்ட் ஏஜ். முதிர் வயது. Your relative Elizabeth in her old age has also conceived a son. எலிசபெத் என்ற அவள் இந்த முதிர் வயதிலே கர்ப்பம் தரித்திருக்கிறாள். This is now the 6th month. இது அவளுக்கு 6ஆம் மாதமாக இருக்கிறது. With God, தேவனுக்கு nothing is ever impossible. அவருக்கு எல்லா காரியமும் கூடும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. No word from God shall be without power or impossible of fulfillment. தேவனிடத்தில் வருகிற காரியம் எல்லா காரியமும் அவரால் கூடும். Whatever you are asking, நீங்கள் எதை கேட்டாலும் கூட, old age, முதிர் வயதாக இருந்தாலும், anything you say, நீங்கள் என்ன சொன்னாலும் கூட, any negative thing you say, எப்படிப்பட்ட இல்லை என்கிற காரியத்தை நீங்கள் for சொன்னாலும், God, தேவனுக்கு all things are possible. எல்லாம் கூடும். When God could do this தேவனால் இது செய்ய முடியும் to என்றால், this simple, இந்த ஒரு மிகவும் எளிமையான, unknown, யாரும் தெரியாத இந்த மகளுக்கு, insignificant, அவளை குறித்து யாருக்கும்
தெரியாத from அந்த a very மகளுக்கு, very simple humble background. ஒரு மிகவும் தாழ்மையான குடும்பத்தை சார்ந்த அந்த If மகளுக்கு God could do that to Mary, இப்படியாக மரியாளுக்கு தேவன் செய்ய my முற்பட்டார். God is no respecter of any அவர் person. யாருக்கும் பட்சபாதம் காண்பிக்கிற தேவன் அல்ல. He will do it to you. உங்களுக்கும் அவர் செய்வார். ஹலோ போதாது. Amen. ஆமென். Am I going fast? Secondly, இரண்டாவதாக let me come to the message. நான் செய்திக்கு வருகிறேன். It is Christmas is a message. கிறிஸ்துமஸ் என்பது ஒரு செய்தியாகும். Mary received மரியாள் அதை பெற்றுக்கொண்டாள். this message. அந்த செய்தியை பெற்றுக்கொண்டாள். Amen. Mary could tune her ears. அவள் தன் செவிகளுக்கு செவி சாய்த்தாள். When God announced this, தேவன் இப்படியாக தேவதூதன் சொன்ன பொழுது Mary did not say, மரியாள் இப்படி சொல்லவில்லை, Lord, தேவனே I don't need this message. எனக்கு இந்த செய்தி தேவையில்லை. This message is for that guy sitting over there. அங்க உட்கார்ந்திருக்கிற அந்த நபருக்கு தான் அந்த செய்தி தேவை. For that girl sitting over here. அதோ அந்த இடத்துல உட்கார அந்த பெண்ணுக்கு தான் ஐயோ அந்த my செய்தி husband should have come. தேவை. ஐயோ என்னுடைய புருஷன் இந்த இடத்துல இருக்கணும். அந்த ஆள் வந்து கேட்டிருக்கணும். He should have come and listened to that. இந்த செய்தி எல்லாம் அவங்களுக்கு தான். All this message is only for them. இந்த செய்தி எல்லாம் அவளுக்கு தான். All this message is for her. Mary could have said, இப்படியாக மரியாள் சொல்லி இருக்க what I am expecting, நான் என்ன எதிர்பார்க்கிறேன், you should speak to me. அதை தான் நீர் பேச வேண்டும். I am expecting this message. நான் இந்த செய்தியை எதிர்பார்க்கிறேன். Lord, speak to me. அந்த செய்தியை நீர் பேசு. Whatever I wish to hear. நான் எதை கேட்க விரும்புகிறேனோ அதை பேசும். Mary did not say that. அப்படியாக மரியாள் சொல்லவில்லை. Mary was here. மரியாள் அந்த இடத்திலிருந்து She was here அவள் செவி சாய்த்தாள். with open heart. ஒரு திறந்த இருதயத்தோடு கூட. When you have an open heart, உங்களுக்கு ஒரு திறந்த இருதயம் இருக்குமானால், I said, when you have an open heart, உங்களுக்கு ஒரு திறந்த இருதயம் இருக்குமானால், you will have a willing mind. உங்களுக்கு அந்த நீங்கள் இணங்கி விடுவீர்கள். Hallelujah. Amen. You will have a willing mind. இதோ உங்களுக்கு அதை விட்டு கொடுத்து அதை இணங்குகிற ஒரு மனம் இருக்கும். You will be teachable. உங்களுக்கு போதிக்கிற ஒரு பிள்ளைகளாக I இருப்பீர்கள். will be teachable. எனக்கு போதனையை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருப்போம். Lord, it is not my will. அது என்னுடைய சித்தம் அல்ல தேவனே. It is not my plans. என்னுடைய திட்டம் அல்ல தேவனே. It is not about my passion. இதோ எனக்கு எது பிடிக்கிறதோ அது இல்லை ஆண்டவரே. It is not about my ambition. எனக்கு நான் எதுவாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அது அல்ல. It is not about my agenda. இதோ நான் என்ன இருக்க வேண்டும் என்று கோடிட்டு காண்பிக்கிறேன் Let அது அல்ல. your will be done. இதோ உம்முடைய சித்தம் நிறைவேறும். கரங்களை தட்ட மாட்டீங்களா? Hallelujah. Let your will be done. உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். Amen. She was there. அந்த இடத்தில் அவள் She was there with an open heart. இப்படியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனதோடு கூட Willing இருந்தாள். mind. ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனது. Let me come to the third one. மூன்றாவது பாயிண்ட்க்கு வருகிறேன். Mission. இது ஊழியம். Christmas is about God's mission. கிறிஸ்துமஸ் என்பது தேவனுடைய ஊழியத்தை பணியை செய்வது. Turn to somebody and say, you are made for a mission. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு Don't say I ஊழியம் am not. செய்ய அழைக்கப்பட்ட. Don't say I am not Mary. இப்படி சொல்லாதீங்க, நான் மரியாள் இல்லை என்று Then சொல்லாதீங்க. there is no point in celebrating Christmas. அப்படி என்றால் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாட வேண்டிய அவசியமே கிடையாது. We are all made for a mission. நாம் எல்லோரும் ஒரு நோக்கத்திற்காக Give ஒரு God glory. பணிக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். Give God glory. Give God glory. Mary, மரியாள், I know your plans are different. எனக்கு தெரியும் உடைய திட்டம் வேறானது. I know your dreams are different. உடைய கனவுகள் வேறு. I know your passion is different. எனக்கு எது ஆசையோ அது வேறு என்று எனக்கு But தெரியும். listen, Mary, ஆனால் என்னிடத்தில் செவிசாய். I have a mission for you. உனக்கு ஒரு பணி, ஒரு ஊழியத்தை நான் This வைத்திருக்கிறேன். is my call for your life. இதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் வைத்திருக்கிற திட்டம். Mary could have rejected God's call. இப்படியாக தேவனுடைய அழைப்பை அவள் நிராகரித்திருக்கலாம். Mary could have rejected the mission. மரியாள் இப்படியாக தேவனுடைய திட்டத்தை But நிராகரித்திருக்கலாம். God is throwing a challenge before Mary. ஆனால் மரியாளுக்கு முன்பாக ஒரு சவாலை தேவன் வைக்கிறார். Mary was just thinking about her marriage with Joseph. மரியாள் யோசேப்போடு கூட நடக்கிற அந்த திருமணத்தை ஒருவேளை அவள் யோசித்துக் And கொண்டிருக்கலாம். give birth to ordinary children. ஏதோ திருமணம் முடிந்த பிறகு எல்லோரும் போல தானும் ஒரு பிள்ளைகளை பெற்றெடுப்பாள் என்று இன்னொரு நினைத்தாள். வாட்டி சொல்லுங்க சிஸ்டர். எல்லோரும் போல தானும் மனம் முடித்து பிள்ளைகளை பெற்றெடுப்போம் என்று இன்னொரு வாட்டி நினைத்தாள். சொல்லுங்க சிஸ்டர். எல்லோரை போல தானும் மனம் முடித்து பிள்ளைகளை பெற்றெடுப்பேன். எதுக்கப்பா இந்த வம்பு மிஷன் அது இதுன்னு சொல்லிட்டு. Why all these mission? Mary never said. அப்படியாக மரியாள் கூறவில்லை. Mary never said. மரியாள் அப்படியாக கூறவில்லை. So what is mission? ஆகவே இந்த ஊழியம் என்றால் என்ன? EAGC
EAGC சபை Listen, what is mission? கவனியுங்கள், ஊழியம் என்றால் என்ன? I call myself made for a mission. நான் இப்படியாக என்னை குறி நான் ஊழியத்திற்கென்று So அழைக்கப்பட்டிருக்கிறேன். mission is not standing here and preaching. இப்படியாக ஊழியம் என்பது இங்கே நின்று கொண்டு பிரசங்கம் செய்வது அல்ல. It is not playing music and singing. இப்படியாக இந்த இடத்தில் வைத்து மியூசிக் போடுவது கிடையாது. It is not, entertaining you people. இப்படியாக உங்களை நாங்கள் இந்த இடத்தில் வைத்து உற்சாகப்படுத்துவது கிடையாது. Mission is more than beyond all these. ஊழியமானது இதை காட்டிலும் தாண்டிலும் மேலானது. Mission is the need that is before you and I. ஊழியமானது நமக்கு முன்பாக இருக்கிற அந்த பெரிய தேவை. Mary, மரியாள், your brain is small. உன்னுடைய மூளை சிறியது. You think small. நீ சிறியதாக But நினைக்கிறாய். Mary, ஆனால் மரியாளே, I see a big picture. நான் ஒரு பெரிய ஒரு திட்டம் A big வைத்திருக்கிறேன். picture. ஒரு பெரிய காட்சி எனக்கு You முன்பாக will give இருக்கிறது. birth to a son. நீ ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாய். His name shall be Jesus. அவருடைய நாமம் இயேசு என்று He will அழைக்கப்படும். be Emmanuel. அவர் இம்மானுவேல் என்று He அழைக்கப்படுவார். will rule and reign. அவர் இந்த உலகத்தையே ஆளுகை He will செய்வார். establish his kingdom. அவருடைய அந்த ராஜ்யத்தை இந்த உலகத்தில் வைத்து கட்டுவார். Hallelujah. ஹalleluya. God saw a big picture. இப்படியாக தேவன் ஒரு பெரிய ஒரு திட்டத்தை The வைத்திருக்கிறார். world doesn't need Santa Claus. இந்த உலகத்துக்கு இந்த சாண்டா கிளாஸ் தேவையில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, Santa Claus இல்லைன்னு சொல்லுங்களேன். The world doesn't need Santa Claus. இந்த உலகத்திற்கு சாண்டா கிளாஸ் தேவையில்லை. World needs a savior. இந்த உலகத்துக்கு ரட்சகர் தேவை. Mary, I see a big picture. மரியாளே, நான் ஒரு பெரிய காட்சியை Turn காண்கிறேன். to somebody and say, God sees a big picture. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் ஒரு பெரிய காட்சியை, பெரிய திட்டத்தை Hello, வைத்திருக்கிறார். சொல்லுங்களேன், God sees a big picture. தேவன் ஒரு பெரிய காட்சி, பெரிய திட்டத்தை Never ever settle for less. சிறிய காரியத்திற்கு நாம் உட்கார்ந்து விடக்கூடாது. Amen. Even after 2000 years, 2000 ஆண்டுகள் கழிந்த பின்பும் we are learning from Mary. மரியாளிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். This is the big picture. இதுதான் பெரிய ஒரு Give picture-ஆக இருக்கிறது. God glory. தேவனுக்கு Give நாம் God மகிமை glory. செலுத்துவோமாக. This is my 30th Christmas at EAGC. இந்த EAGC சபையில் வைத்து இது 30வது கிறிஸ்துமஸாக இருக்கிறது எனக்கு. 30 Christmas sermons I preached. 30 கிறிஸ்துமஸ் போதனைகளை நான் இடத்தில் I am வைத்து celebrating my போதித்திருக்கிறேன். 30th Christmas. இது 30வது கிறிஸ்துமஸை நான் இந்த இடத்தில் கொண்டாடி கொண்டிருக்கிறேன். And for me personally, this is my 55th Christmas. எனக்கு இது 55வது கிறிஸ்துமஸாக இருக்கிறது. But for me, Christmas is எனக்கு கிறிஸ்துமஸ் என்றால் more than a festival. அது பண்டிகை காட்டிலும் மேலானது. It is the need that is before me. அது எனக்கு முன்பாக இருக்கிற பெரிய தேவையாக இருக்கிறது. People are desperate. மக்கள் இப்படியாக காத்து கொண்டிருக்கிறார்கள். People are crying. அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். People are homeless. வீடு இல்லாத நிலைமையில் இருக்கிறார்கள். Hurting. அவர்கள் மன துக்கத்தோடு கூட இருக்கிறார்கள். Helpless. அவர்களுக்கு யாரும் உதவி செய்ய முடியாத நிலைமை. Homeless and orphans. அவர்கள் அனாதைகளாக இருக்கிறார்கள். Forsaken by family. குடும்பத்தால் கைவிடப்பட்ட நிலைமையிலே. Forsaken by children. குழந்தைகளால் கைவிடப்பட்ட நிலைமை. Forsaken by parents. இதோ பெற்றோர்களால் கைவிடப்பட்ட நிலைமை. So many are in bondage. இப்படியாக பல பேர் கட்டுக்குள்ளாக So many இருக்கிறார்கள். are in mental illness. இப்படியாக மனரீதியாக So பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். many are in deathbed. அவர்கள் மரண படுக்கையிலே So இருக்கிறார்கள். many people crying out to God, where are you? இப்படியாக வெளியிலே பல பேர் தேவனிடத்திலே அழுது Are you கொண்டிருக்கிறார்கள். just a spectator? இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற தேவமானி, While I am dying here hopeless, இங்கே ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையிலே நான் மரித்துக் கொண்டிருக்கிறேன். contemplating suicide. நான் இப்படியாக தற்கொலை செய்ய வேண்டும் என்கிற நினைப்போடு Where is இருக்கிறேன். this God? எங்கே இந்த தேவன்? So many go to bed hungry. பல பேர் பசியோடு கூட படுக்கைக்கு After the செல்கிறார்கள். first service, முதல் ஆராதனை முடிந்த பின்பு a young girl came to my office. ஒரு வாலிப பெண்ணிடத்திலே வந்தால் Very beautiful she was. ரொம்ப அழகாக இருந்தா, New dress. புது Dress எல்லாம் போட்டிருந்தா. My daughter brought her inside. என்னுடைய பெண் அவளை அந்த இடத்துல கூட்டி கொண்டு வந்தாள். And I said, Merry Christmas, Happy Christmas. அவளுக்கு இப்படியாக மெரி கிறிஸ்மஸ் என்று நான் She சொல்லிவிட்டேன். just smiled. அவள் சிரித்தாள். But Leah said, Daddy, she is not happy. லியா சொன்னா, அப்பா அவ சந்தோஷமா இல்ல. I said to Mary, what happened to you? Her name is Mary. By அவளுடைய the way, பேரும் மேரி தான். அவளை பார்த்து கேட்டேன், என்ன ஆச்சு? don't guess which Mary. I said, what is happening? என்ன நடந்தது என்று கேட்டேன். She was crying like அவள் anything. அழத் துவங்கினாள். She said, அவள் சொன்னாள், my father என்னுடைய left us.
எங்க அப்பா எங்களை விட்டுட்டு I போயிட்டாங்க. don't have a father. எனக்கு அப்பா இல்ல. I told her, Mary, நான் அவளை பார்த்து சொன்னேன், you have your பெரியப்பா. உனக்கு you have the big God with you. He will never leave you nor forsake you. அவர் உன்னை ஒருபொழுதும் கைவிடுவதில்லை. I am like your father. நான் உனக்கு அப்பா. I am like your father. நான் உனக்கு அப்பா மாதிரி. Accept me as your father. என்னை உன்னுடைய அப்பாவாக நீ ஏற்றுக்கொள். That's the mandate. அதுதான் நமக்கு வைத்திருக்கிற That's the கட்டளையாக mandate. இருக்கிறது. கட்டளையாக இருக்கிறது. Mary said, மரியாள் சொன்னாள். Mary said, மரியாள் சொன்னாள், Father, அப்பாவே, I am your maid. நான் உமது அடிமை. Verse number 38. 38வது வசனத்திலே பார்க்கிறோம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். Mary says, மரியாள் சொன்னாள், Lord, I am your maid. நான் உமது அடிமை என்றாள். இங்க கை வச்சு சொல்லுங்க, நான் உன் வேலைக்காரின்னு சொல்லுங்களேன். Just நான் உங்க say, I am your வேலைக்காரி. servant. ஆமென். என் யோசனைகளை ஒரு புறம் வைக்கிறேன். Let's keep all our thinking என் aside. திட்டங்கள் எல்லாம் ஒரு புறம் வைக்கிறேன். Let's keep all our plans aside. One life, child of God. ஒரே ஒரு வாழ்க்கை தான் தேவ One life. ஒரே ஒரு வாழ்க்கை. That is very short. அது மிகவும் ஒரு சிறிய ஒரு வாழ்க்கையாக That இருக்கிறது. is fragile. அது மிகவும் அப்படியே உடைந்து போகக்கூடிய ஒரு That வாழ்க்கை one தான். life. ஒரு வாழ்க்கை. Let's give ourselves. அதை நாம் சிறந்ததை கொடுப்போம். I have hundreds of daughters at EAGC. இந்த EAGC சபையிலே வைத்து நூற்றுக்கணக்கான Hundreds of மகள்கள் sons at எனக்கு உண்டு. EAGC. நூற்றுக்கணக்கான மகன்கள் உண்டு. Hundreds of mothers at EAGC. நூற்றுக்கணக்கான தாய்மார்கள் உண்டு. Hundreds of brothers and sisters. நூற்றுக்கணக்கான பிரதர்ஸ் சகோதர சகோதரிகள் எனக்கு உண்டு. They all love me. அவர்கள் எல்லாம் என்னை அதிகமாக And I நேசிக்கிறார்கள். love them. அவர்களை நான் மிகவும் அதிகமாக The நேசிக்கிறேன். need that is before me is bigger. and எனக்கு bigger. முன்பாக வைத்து இருக்கிற அந்த தேவை மிக பெரியது. May God give us strength. நமக்கு தேவன் அந்த ஸ்ட்ரெngthை May வல்லமையை God give us கொடுப்பாராக. peace. நமக்கு அந்த சமாதானத்தை May கொடுப்பாராக. God give us that supernatural favor. அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட தயவை அவர் நமக்கு கொடுப்பாராக. I have hundreds of volunteers. எனக்கு நூற்றுக்கணக்கான தன்னார்வ தொண்டர்கள் உண்டு. Many selfless leaders இப்படியாக அவர்கள் தன்னார்வ தொண்டர்களாக ஊழியம் செய்கிறார்கள். committing themselves முழுவதுமாக தங்களை ஒப்படைத்து for the mission. அப்படிப்பட்ட அந்த ஊழியத்திற்காக Taking God's mandate. அவர் தேவனுடைய பணியை செய்யும்படியாக கட்டளையை நிறைவேற்றும்படியாக Going into the world. இந்த உலகத்திலே சென்று. Are you here? இந்த இடத்துல இருக்கீங்களா? Will you take that challenge? அப்படிப்பட்ட சவாலை இந்த காலை வேளையில எடுத்துக்கொள்வீர்களா? Don't be a Christmas Christian. இதோ கிறிஸ்துமஸை மட்டும் கொண்டாடுகிற கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க We வேண்டும். don't know what 2021 has for you and I. நமக்கு தெரியாது இந்த 2021ஆம் ஆண்டு உங்களுக்கும் எனக்கும் எப்படி இருக்க What போகிறது new என்று. challenges. எப்படிப்பட்ட புதிய சவால்களை நாம் சந்திக்க They போகிறோம். just brought release vaccine. ஒரு வேக்சினை இந்த கொண்டு வர போறாங்க. But another form of COVID has come. ஆனா அது கொண்டு வர வேளையில பாத்தீங்களா இன்னொரு விதமான ஒரு கோவிட் Again வந்திருக்கிறது. they are breaking their head. திரும்பமாக மண்டையை உடைத்து குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். This will be our future. இப்படியாக தான் நம்முடைய EAGC, get ready. EAGC இயேசு நாமத்தில் கருணை உண்டு. இயேசுவே நீர் வாழ்கவே. இயேசுவே இயேசுவே நீர் வாழ்கவே. சேர்ந்து உயர்த்தி சொல்வோம். இயேசுவே வாழ்கவே. கணத்துக்குரிய நாமம் வாழ்க, மகிமைக்குரிய நாமம் வாழ்க, எங்கள் துதிகளுக்குரிய நாமம் வாழ்க, என்றென்ற மகத்துவம் உள்ள நாமம் வாழ்க, எங்களை விடுதலையாக்கும் நாமம் வாழ்க, எங்களை விடுவிக்கும் நாமம் வாழ்க, தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமான நாமம் வாழ்க, பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் வாழ்கவே.